எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம நல்ல சுவையான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செய்ய போறோங்க. கோடை காலத்துல பிள்ளைங்க எல்லாருமே சில்லுன்னு சாப்பிடணும்னு விருப்பப்படுவாங்க. ஐஸ்கிரீம் கேட்டு நிறைய குழந்தைங்க அடம்பிடிப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஐஸ்கிரீமா வாங்கி தந்தா அது எந்த அளவு ஹெல்த்தியா இருக்கும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு இது போல் ஒரு ரெசிபி செஞ்சு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு ஆன பிறகு எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். ஐஸ்கிரீம் மாதிரியே இல்லைனாலும் இது உங்களுக்கு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி தரும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுள்ள வெள்ளை அவல் சேர்த்துருக்கேன். இது கெட்டி அவல் தான். நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேப்பர் அவல் யூஸ் பண்ண வேணாம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் கெட்டி அவலில் செஞ்சிங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும். அவலில் மேலே கொஞ்சம் தூசெல்லாம் இருக்கும். அதனால் 2 முறையோ இல்லை 3 முறையோ நல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இது போல் வடிகட்டிடுங்க. வடிகட்டின பிறகு திரும்பவும் பவுலில் சேர்த்துட்டு இது ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. லைட்டாக இது போல் நமக்கு மிதந்து வர அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 15 நிமிஷத்துலேயே இந்த அவல் நல்லாவே ஊறிடும். ஊறின பிறகு பார்த்தீங்கன்னா இது போல் நமக்கு உதிராக நல்லா நிறைய அளவு வந்திருக்கும். நான் இன்னைக்கு மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அளவை கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இதை அடிகனமான ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 200 ml அளவுள்ள தண்ணி சேர்த்துட்டு மிதமான தீ வச்சு வேக விட்டுடலாம். இது நம்ம ஊற வச்சு சேர்க்கறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் முழுசாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இது போல் லைட்டாக மசிச்சு விட்டுடுங்க. ரொம்ப குழைய தேவையில்லை. இதில் 1 லிட்டர் அளவுள்ள பால் நல்லா திக்காக காய்ச்சி அதை எடுத்து அப்படியே இதில் சேர்க்கிறேன். டைரெக்டாக பால்லையே நீங்கள் வேக வச்சிங்கன்னா அவல் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். தனியாக இன்னொரு ஸ்டவ்வில் பாலை நல்லா சுருங்க விட்டுடுங்க. நம்ம 1 லிட்டர் அளவுள்ள பால் சேர்த்தா அது கிட்டத்தட்ட 750 ml அளவுக்கு சுருங்கணும். அந்த அளவு வந்த பிறகு இதில் சேர்த்துடுங்க. சர்க்கரை 1 கப் அளவு சேர்க்கிறேன். எந்த அளவு நீங்கள் அவல் எடுக்கிறீங்களோ அதுக்கு சமமான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோட அளவு பார்த்துக்கோங்க. இது கஸ்டர்ட் பவுடர், வெனிலா ஃப்ளேவரில் இருக்க கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 100 ml அளவுள்ள தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இந்த கஸ்டர்ட் பவுடரை இது போல் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா நீங்கள் கலந்து வச்சுருங்க. இதை சேர்த்து செய்யும் பொழுது ஐஸ்கிரீம் சாப்பிடும்பொழுது நமக்கு என்ன ஃப்ளேவர் கிடைக்குமோ அது போல் கிடைக்கும். அதனால இந்த ரெசிபியை சில்லுன்னு சாப்பிடும்பொழுது குழந்தைங்க ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குன்னு சாப்பிட்ருவாங்க. இது போல் நல்லா திக்காக நமக்கு வரணும். இது எல்லாமே ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பாலை நம்ம தனியாக காய்ச்சிட்டு இதில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டால் போதும். இது போல் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்போதே கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை இதில் சேர்த்துருங்க. கஸ்டர்ட் பவுடர் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு தண்ணியில் கரைச்சி சேர்த்துருங்க. இந்த ஃப்ளேவர் வேணும்னா ரோஸ் எசன்ஸ் இல்லை வெனிலா எசன்ஸ் இது போல் ஏதாவது ஒரு எசன்ஸ் இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவரை நமக்கு கொடுத்துரும். கரைச்ச கஸ்டர்ட் பவுடரை இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு கலந்து விட்டால் இது போல் திக்காக மாறிடும். இந்தளவு திக்னஸ் வர வரைக்கும் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் சுருங்க விட்டுடாதீங்க, கெட்டியாக மாறிடும். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான சூட்டில் அப்படியே குடிக்கணும்னு நினச்சா கூட இது மேலே நீங்கள் நட்ஸ் எல்லாம் சேர்த்து குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம். ஆறின பிறகு இது போல் திக்கில் நமக்கு மாறிடும். இதை எடுத்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு மாறின பிறகு இது மேலே நீங்கள் விருப்பப்பட்ட ட்ரை நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக இருக்கும். அதே சமயத்தில் இது ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவரில் இருக்கிறதுனால அவளில் செஞ்சது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க. பிள்ளைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க வரைக்கும் இந்த ரெசிபியை விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு இது மேலே பாதாம் மட்டும்தான் சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி டூட்டி ஃப்ரூட்டி கூட இதில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.